வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போறது ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. அதாவது ஜூன் மந்த் நாளைக்கு ஜூன் 1. ஸோ ஜூன் மந்த்துக்கான ஒரு மணி சேவிங் பிளான் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேமிக்கல அப்படிங்கிறவங்களும், புதுசா சேமிக்க போறேன், எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியாதவங்களுக்கும், வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் கண்டிப்பா இந்த மணி சேவிங் சேலஞ்ச் சூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் டைம்ல சேவ் பண்றது அண்ட் நமக்கு அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து கொண்டு வரும். இது வரைக்கும் நான் சேமிக்கல, எப்படி சேமிக்கணும் அப்படின்னு தெரியலன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை மாதம் மாதம் சேமிக்க முடியும். அண்டு நம்ம கண்டினியூஸாக சேமித்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்காக நிறைய பிளான்ஸ் நம்ம இந்த சேவிங்ஸ் மூலயமா பண்ண முடியும். அதுக்காக தான் மணி சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரும். அண்டு எல்லாரும் கண்டிப்பாக நம்மளோட இன்கம் எவ்வளவா இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜூன் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும், என்ன மெத்தடில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். இது உங்கள் வருமானத்துக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். உங்களோட இன்கம்க்கு எது சூட் ஆகுமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட லைஃப்பில் உங்களோட இன்கமில் டிஃபால்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க. அண்டு இது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸு, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரி தகவலும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜூன் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். அதாவது நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வார சம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்டு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ நம்ம டெய்லி சேவ் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அந்த உங்கள் செலவுகளை மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னாலே இந்த சேவிங் சேலஞ்சை வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் நம்ம பண்ணுறோம். அதாவது 1 மந்த் நீங்கள் ட்ரையல் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக பண்ண முடியும் அண்ட் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெய்லி சேவ் பண்ண இந்த மந்த்து சேவ் பண்ணுறத நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், அதாவது ஒரு 1 இயர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 1 இயர் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களோட கோல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களோ இல்லை உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ 1 இயரில் நீங்கள் அந்த சேவிங்ஸ் மூலயமா ஏதாவது ஒரு பொருளை வாங்குறப்ப கண்டிப்பாக அடுத்தடுத்து நமக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஸோ இது மூலயமா நம்மளோட செலவுகளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். அண்டு லாங் டேர்மாக நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் இன்கம் ரொம்ப கம்மி, நான் அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது சேவ் பண்ணணும் தொடர்ந்து அப்படின்னு நினைக்கிறவங்க இதே வந்து லாங் டேர்மாகவும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் பொறுத்து தான், உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணலாம். பட் இனிஷியலாக 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்டு பேசிக் சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக நம்ம டெய்லி சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ் தான். பட் பேசிக் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வருமானத்தில் நீங்கள் ஒரு 20 to 30% உங்கள் இன்கம்மை பொறுத்து, அதிகமாக இருந்துச்சுன்னா 30% வரைக்கும் சேவ் பண்ணலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20%ஆவது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு கண்டினியூஸாக நீங்கள் அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃப்யூச்சருக்காக. அண்ட் இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என்ன நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட சம்பளம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை பட்ஜெட் போடுறது. ஒவ்வொரு மாதத்துக்கான பட்ஜெட்டை நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கடன் வாங்காமல் இருக்கலாம். வரவுக்குள்ளே செலவு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன செலவுகள் நம்ம தேவையில்லாமல் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம டெய்லி ஆகிற
செலவுகள எழுதி வைக்கணும். பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஒரு மாசத்துக்கு நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இப்போ கம்பல்சரி நம்ம குடுக்க வேண்டிய காசுன்னு இருக்கும். இப்போ வாடகை வீட்ல இருக்கோம்னா, வாடகை குடுக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், காய்கறி வாங்கணும், நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா வாரத்துக்கு 1 நாள் நான்வெஜ் சாப்பிடுறோம். இந்த மாதிரி நமக்கு ஆகுற செலவுகள என்னென்ன ஆகும் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு நம்ம பட்ஜெட்டா போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல மாச பட்ஜெட் மட்டும் இல்லாம வருஷத்துக்கான பட்ஜெட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா, இயர்லி ஆகுற எக்ஸ்பென்சஸ் இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்ப வருஷத்துக்கு அது கட்டுவோம் இல்லையா? ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ கட்டுறோம். அதுக்கெல்லாம் நமக்கு அந்த டைம்ல பணம் வேணும் அப்படின்றப்ப, மந்த்லி பட்ஜெட்லயே நம்ம அதுக்கான சேவிங்ஸும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சோம்னா, அந்த செலவுகள அந்த டைம்ல ஈஸியா நம்ம செஞ்சிரலாம். அதுக்காக நம்ம கடன் வாங்க வேண்டியது இருக்காது. ஸோ அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க அத போட்டுட்டு டெய்லி ஆகுற செலவுகள எழுதிட்டே வந்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள அடுத்த மாசத்துல நீங்க அத குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப நம்மளோட செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறைஞ்சிரும். அண்ட் ஈஸியா நம்மளால சேவ் பண்ண முடியும். இந்த ஜூன் மந்த்க்கான மணி சேவிங் பிளான் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். 1 மந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ். ஜூன் மந்த்ல 30 டேஸ் இருக்கு. ஸோ இந்த 30 டேஸா நம்ம வந்து சேவ் பண்ண போறோம். அண்ட் அந்த 30 டேஸ நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். 10, 10 நாளா பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 டேஸ் நம்ம சேவ் பண்றோம். அதே மாதிரி இன்னும் 10 நாள், இன்னொரு 10 நாள் வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் சேவ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு 10 டேஸ நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க ரூ. 20 எடுத்து வைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ரூ. 20 சேவ் பண்றோம். நம்ம டெய்லி ஆகுற செலவுல மிச்சம் பண்ணோம் அப்படின்னாலே ₹20 வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட்டா முதல்ல கம்மியா நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 20 சேவ் பண்ணி ₹40 நம்ம எடுத்து வைக்கணும் செகண்ட் டே. இந்த மாரி ஒவ்வொரு நாளும் ₹20 நீங்க ஆட் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே 20, செகண்ட் டே 40, தேர்ட் டே 60, ஃபோர்த் டே 80, ஃபிஃப்த் டே 100, சிக்ஸ்த் டே 120 இந்த மாதிரி நம்ம 10 டேஸ்க்கு சேவ் பண்ணிட்டே வரோம் 20, 20யா ஆட் பண்ணி அப்படிங்கிறப்ப 10த் டே வந்து பார்த்தீங்கன்னா ₹200 எடுத்து வைப்போம். மேக்ஸிமமா இந்த அமௌண்ட்டு தான் வந்து நம்ம எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி 10 நாள் சேவ் பண்ணாலே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ₹1100 சேவ் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு 10 நாள்ல. நம்ம ₹20ல ஆரம்பிச்சு ₹200 வரைக்கும் சேவ் பண்றோம். 10 டேஸ்ல 1100 கிடைக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிற இன்னொரு 2 10 நாள் இருக்கு இல்லையா? 30 நாள் மொத்தம். ஸோ நம்ம அதே மாதிரி சேவ் பண்ண போறோம். அப்படி சேவ் பண்றப்ப 10 நாள்ல ₹1100னா 30 நாள்ல நமக்கு ₹3300 ஈஸியா சேவ் பண்ண முடியும். இந்த 3300 உங்களுக்கு ஈஸியா சேவ் பண்ண முடியுது. என்னால அடுத்தடுத்த மாசம் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதையே நீங்க கன்டின்யூ பண்ணலாம். அண்ட் கன்டின்யூ பண்றப்ப ஒரு மாசத்துல ₹3300 சேமிக்கிறோம் இல்லையா? இதுல வந்து ₹3000 வந்து ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம்ல நம்ம போட்டுட்டே வந்தோம்னா, நமக்கு அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். அண்ட் அடுத்தது பேலன்ஸ் இருக்க 300 வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க தனியா எடுத்து உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ, இல்ல வீட்லயோ நீங்க வச்சுட்டே வரலாம். இந்த 300 வந்து மந்த்லி நீங்க சேவ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு திடீர்னு ஏற்படுது அப்படின்னாலும், இந்த பணத்த வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு 300 எடுத்து வச்சுட்டு, சேவிங் ஸ்கீம்ல 3000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ நீங்க மாசம் ₹3000 கண்டிப்பா சேவ் பண்ண முடியுது. ஸோ இத வந்து 1 இயர்க்கு கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு போடலாம். அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். நம்ம வந்து நகை எடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம நகை எடுக்கலாம். கோல்டு சிட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கலாம். ஸோ கோல்டு சிட்டு. இல்ல எனக்கு வந்து நகை இல்ல காயினா தான் வாங்கி வைக்க போறேன் அப்படின்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் சேமிக்கிற காசுலயே வந்து நகை எடுத்துக்கலாம். ஏன்னா அத காயின் வாங்கிக்கலாம். நகையா இருந்தா நம்ம சீட்டு போடணும். ஏன்னா வேஸ்டேஜ் நெறைய ஆகும். சீட்டு போடுறப்ப நமக்கு லாபம் இருக்கும். வேஸ்டேஜ் இல்லாம வாங்க. காயினா வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க மாசம் மாசம் சேமிக்கிற காசுலயே வந்து காயின் வந்து வாங்கி வச்சுட்டே வரலாம். அடுத்தது இது 2ம் வேண்டாம் அப்படின்றவங்க ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி வந்து நம்ம பேங்க்ல போடலாம். பேங்க்ல வந்து 1 வருஷத்துக்கான ஆர்டி வந்து இருக்கு. ஸோ நீங்க மொத்தமா சேர்ந்த அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்ல வந்து வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னாலும், அந்த பணம் சேர்ந்தோனே மொத்தமா நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ற பணத்துல 1 வருஷத்துல பார்த்தீங்க அப்டின்னா, கோல்டு காயினா வாங்குறீங்கன்னா, இப்ப நம்ம மாசம் வந்து ₹3000 சேவ் பண்றோம் இல்லையா? ஸோ ₹3000ல நீங்க ஒவ்வொரு மாசமும் கோல்டு காயின் வாங்கிர்லாம். அதாவது 1/2 கிராம் இப்போ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5600 சில்ற வருது. ஸோ ஒரு நாளும் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு மாசத்துல ₹3000 சேமிக்கிறப்ப மினிமம் 1/2 கிராம் வந்து ஒரு மாசத்துக்கு வாங்க முடியும். ஸோ இப்படி வாங்குறப்ப நீங்க 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 6 கிராமுக்கு கோல்டு காயின் வந்து வாங்கலாம். மாசம் 1/2 கிராம்னு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, 1 வருஷத்துல 6 கிராம் கோல்டு வந்து உங்களால சேமிக்க முடியும்.
கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை நகையை நீங்கள் எடுக்கணுன்றப்ப அந்த ரூ. 3000 மாதம் சேமிக்கிறீங்க இல்லையா, அதை வந்து ஒரு கோல்டு சிட்டில் போட்டுட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் நம்ம இதே மாதிரி 6 கிராம் வந்து வாங்கலாம். பட் நகையாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நகை எடுக்கிறப்ப வேஸ்டேஜ் வந்து 10% 20% நகை எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ நம்ம சிட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த பணம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகும். அது இல்லாமல் நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம். இல்லை இது 2மே இல்லை வேறு ஏதாவது தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்கினோன்னா மாதம் ஆர்டியாக அந்த பணத்தை வந்து நீங்கள் கட்டிகிட்டே வரலாம். இது வந்து பேங்க்கில் வந்து 1 இயர் ஆர்டி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 வருஷம் ஆர்டி தான் இருக்குது. பேங்க்கில் வந்து நமக்கு 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 1 வருஷத்துக்கான ஆர்டி போட்டுட்டு மாதம் ரூ. 3000 சேமிக்கிறத அதில் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் நம்ம சேவ் பண்ணுற பணம் மட்டுமே பார்த்திங்கன்னா ரூ. 36,000 இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு நமக்கு வட்டி கிடைக்கும். வட்டி பார்த்திங்கன்னா பேங்க்கில் இப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 6.5லேருந்து 7% வரைக்கும் கூட ஒரு சில பேங்க்ஸில் நமக்கு தராங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ரூ. 1,300 நமக்கு ஒரு வருஷத்தில் கிடைக்கும். ஸோ நம்ம சேமிக்கிற 36,000 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து ஒரு வருஷத்தில் நமக்கு ரூ. 37,300 கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்ப நமக்கு சேவிங்ஸ் ஹேபிட் வந்து ரெகுலராக வந்துடும். அடுத்தடுத்து நம்மளோட சம்பளம் உயர உயர இன்னும் அதிகமான பணத்தை நம்ம சேமித்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.